சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள். சனியின் அருளால் வருமானமும் மரியாதையும் பெறுவார்கள். நவகிரகங்களில் கர்மகாரகன் மந்தன் என அழைக்கப்படக்கூடியவர் சனிபகவான். ஒருவருக்கு சனி பகவானின் அருள் கிடைத்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய தொழில். வியாபாரம் வேலை என எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றியும் வருமானமும் பெற்றிட முடியும். சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம். நவகிரகத்தில் தொழில் வேலை என அனைத்து விஷயத்திற்கும் காரகனாக திகழ்பவர் சனி பகவான். சூரிய பகவானின் மகன்தான் சனி பகவான். அடிமை தொழில் பணியாளர் வேலையால் துப்புரவு தொழிலாளர் என அனைத்து விதமான வேலை செய்யக்கூடியவர்களின் காரகனாக சனி பகவான் திகழ்கிறார். அந்த வகையில் சனி பகவானுக்கு எந்த ராசி மிகவும் பிடித்ததாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள். சனியின் அருளால் வருமானமும் மரியாதையும் பெறுவார்கள். சனி என்றால் பயம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவகிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி கிரகம். ஒரு ராசியில் இரண்டுடன் ஒன்றின் கீழ் 2 ஆண்டுகள் சஞ்சரிக்க கூடியவர். அதனால் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு 2½ ஆண்டுகளுக்கு பின்னர் பெயர்ச்சி ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருப்பின் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் என்னும் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கும். ஜாதகத்தில் சனி வலுவில்லாமல் இருந்தால் அவர் மிகவும் சோம்பேறித்தனமாகவும். அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்காமல் போகலாம். இதன் காரணமாகவே ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் போது அவர் எப்படிப்பட்ட பலன் தருவார் என்ற பயம் மக்களுக்கு ஏற்படுகிறது. இந்த பதிவில் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசிகள் எவை என தெரிந்து கொள்வோம். துலாம் ராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று. துலாம் ராசி நாதனான சுக்கிர பகவான் சனியின் நட்பு கிரகம் ஆகும். மேலும் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார். இதன் காரணமாக சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக ஒரு வேலை நாள் கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் இவர்களுக்கு சனி பகவானால் அதிகமாகவே கிடைக்கும். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் தாக்கத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. குரு பெயர்ச்சி பலன் 2024 முதல் 12 ராசிக்கான சுருக்கமான பலன்கள். தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆவார். மேலும் தனுசு ராசி சனி பகவானும் குரு பகவானும் நட்புறவு உண்டு. இதனால் தனுசு ராசிக்கு சனிபகவான் நட்பலன்கள் கிடைக்கும். 7.5 சனி நடந்தாலும் தனுசு ராசியினருக்கு சனி பகவானின் செல்வாக்கின் காரணமாக மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் அதிகரிக்க கூடிய காலமாகவே இருக்கும். மகர ராசி சனி பகவானுக்கு பிடித்த ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. ஏனெனில் இந்த ராசியில் சனி பகவான் அதிபதியாக திகழ்கிறார். மேலும் மகர ராசியினருக்கு 7.5 சனியின் காலமாக இருந்தாலும் கர்ம வினை பலனை மட்டுமே தருவார் தவிர எந்த தொல்லையும் தர மாட்டார். மகர ராசியினர் சனி பகவனை வழிபட்டால் விரைவில் புண்ணியமும் நற்பலனும் கிடைக்க பெறுவார்கள். சனி தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள். இதன் காரணமாக மகர ராசியினர் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாக விளங்குகின்றனர். கும்ப ராசி கும்ப ராசி அதிபதியாக திகழ்ந்தவர் சனி பகவான். தற்போது கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக கும்ப ராசிக்கு எப்போதும் சனி பகவானின் அருள் கிடைக்க கூடியதாக இருக்கும். இந்த கும்ப ராசியினர் குறைந்த முயற்சியில் அதிக பலன்களை பெறுவார்கள். மேலும் சனி பகவானின் அருளால் திடீர் தன லாபத்தையும் பெற வாய்ப்புள்ளது. சனி அதிபதியாக திகழ்வதால் இவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தயங்க மாட்டார்கள்.